தமிழ் உறவுகளாகிய அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேட் கேம்ப் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் நண்பன் பிரபாகரன். ஜிடிஎன்டில நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஜியோமெட்ரிக்கல் டாலரன்சஸ். நம்ம ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் பற்றி நிறைய வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன கேஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு இன்ஜினியரிங் டிராயிங். இப்போ இந்த ஒரு இன்ஜினியரிங் டிராயிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம், காம்போசிட் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம், மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம், இது எல்லாமே வந்து ஒரே இன்ஜினியரிங் டிராயிங்கில் டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் ஸ்டடியில் எந்த ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் எங்கே யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் வந்து எப்படி இந்த ஃபீச்சரை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது வந்து ஒரு இன்ஜினியரிங் டிராயிங்குடைய ஃப்ரண்ட் எலிவேஷன், அதாவது ஒரு ஹவுஸ் வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு விண்டோஸும் வந்து அலைன் பண்ண போகிறோம். இந்த விண்டோவுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு சைன் போர்டு ப்ராப்பராக லொக்கேட் பண்ண போகிறோம். ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு லொக்கேட் தி ஃபீச்சர் விண்டோ வித் எக்ஸாக்ட் பொசிஷன். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு விண்டோ இருக்குது. ஓகேங்களா, இந்த ரெண்டு விண்டோவும் கரெக்டாக எக்ஸாக்டாக நான் வந்து எலிவேஷனில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ அதுக்கு என்ன கன்ஸ்டன்ஸ் என்ன வச்சுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோ சைஸ் 10 ± 0.25. அதே மாதிரி பொசிஷன் டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ஸ் above from ground. ஸோ இதுதான் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் சைஸ் டாலரன்ஸ். இப்போ 10 ± 0.5 நம்ம 2 விண்டோஸ், தட் இஸ் கால் 2x. மேக்ஸிமம் சைஸ் வந்து 10.25, மினிமம் சைஸ் வந்து 9.75 இருக்கணும். செகண்ட் பொசிஷன் டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 யூனிட் above from the ground. கிரவுண்ட்ன்ற போது ஸோ நம்ம பேஸ் எர்த், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட்னஸ் கண்ட்ரோல் ஃப்ரேம் கொடுத்துருக்கோம். அதாவது கிரவுண்ட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபிளாட்னஸ் வந்து 0.25 mm வந்து வேரியேஷன்ஸ் ஆகலாம். ஸோ இப்போ இங்கிருந்து 10 mm இருக்கணும். ரைட். இப்போ கரெக்டாக 10 mm ஃப்ரம் த கிரவுண்ட் பொசிஷன் பண்ணிட முடியுமா? எங்கேயுமே வந்து நம்மளால் அக்யூரேட்டாக பண்ண முடியாது இல்லையா? அப்போ நம்மளுக்கு அங்கே டாலரன்ஸ் தேவைப்படுது, டீவியேஷன்ஸ் தேவைப்படுது. அந்த டாலரன்ஸ் வந்து ஒரு 0.5 எடுத்துக்கிறேன். அதாவது இந்த சென்டர் ஆக்சிஸ்ல இருந்து அபோவ்ல ஒரு 0.25, பிலோ 0.5, டோட்டல் 0.5 டாலரன்ஸ்குள்ள இது வேரியேஷன்ஸ் ஆகணும். கண்டிஷன் என்ன? the window height must fall between these two parallel planes. parallel plane ன்றது ரெஃபரன்ஸ் பிளேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு பொசிஷன் டாலரன்ஸ் யூஸ் பண்றேன். ஸோ பொசிஷன் டாலரன்ஸ் கேன் வேரி 0.5 with respect to A. A என்றது கிரவுண்டு. ஓகே ரைட். இந்த ப்ளூ டாட்டர் லைனுக்குள்ள தான் இந்த ஆக்சிஸ் வேரியேஷன்ஸ் ஆகலாம். கண்டிஷன் என்ன? the height must fall between the two parallel planes கொடுத்துருக்காங்க. parallel planes ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் ஃப்ரேம்குள்ள டாலரன்ஸ் வேல்யூ 0.5. இங்க வந்து டயாமீட்டர் சிம்பிள் கிடையாது. டயாமீட்டர் சிம்பிள் இருந்துச்சுன்னா அது சிலிண்ட்ரிக்கல் ஜோன். இங்க டயாமீட்டர் சிம்பிள் இல்லை. அப்படின்னா அது வந்து ஒரு பேரலல் ஜோன். ரெண்டு பேரலல் பின்னுக்கு இடைப்பட்ட ஒரு லீனியர் டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு டாலரன்ஸ் ஜோனா வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால தான் இங்க வந்து டயாமீட்டர் கிடையாது. ஓகேங்களா ரைட். இப்படி இருக்கும்போது விண்டோஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இப்படி வேரியேஷன் இருக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடு விண்டோ அப்லையும், டவுன் சைடு விண்டோ டவுன்லையும் 0.5 வேரியேஷன்ஸ் வரலாம். அதே மாதிரி ரிவர்ஸ்ல இப்படி மாறி வரலாம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் என்ன ரொட்டேட்டும் ஆகலாம். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல 0.5 டாலரன்ஸ் ஜோனுக்குள்ள இப்படியும் ட்விஸ்ட் ஆகலாம். அதே மாதிரி 0.5 டாலரன்ஸ் ஜோனுக்குள்ள இப்படியும் டிவியேஷன்ஸ் ஆகலாம். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா டுவர்ட்ஸ் இன்வர்ட் ஆர் அவுட்வர்ட் இப்படியும் நம்மளுக்கு வந்து டிவியேஷன்ஸ் ஆகலாம். ஸோ இப்படி டிவியேஷன் ஆச்சுன்னா ஒரு விண்டோ ஒரு ப்ராப்பரா இருக்காது இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, ஒரு சிங்கிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் வச்சுக்கிட்டு நம்மளால இங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப நான் என்ன பண்றேன், ரெண்டு விண்டோக்கு இருக்கக்கூடிய டாலரன்ஸ் வந்து டைட்டன் பண்ணணும். என்னத்தை டைட்டன் பண்ண போறேன்? அலைன்மெண்ட் பிட்வீன் த விண்டோ. ரெண்டு விண்டோக்கு இருக்கக்கூடிய அலைன்மெண்ட்டை டைட்டன் பண்ண போறேன். அதே மாதிரி ஓரியன்டேஷன் டைட்டன் பண்ண போறேன். அலைன்மெண்ட் என்னும் போது இந்த டாலரன்ஸ் ஜோன், இந்த டாலரன்ஸ் 0.5 ஜோன் இருக்கு பார்த்தீங்களா, இதை நான் டைட்டன் பண்ணணும். ஓகேங்களா, செகண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, we do not need to tighten the location of the pattern. அதாவது பேட்டர்ன் கிரவுண்ட் வந்து 10 mm above இருக்கு இல்லையா, இதை நான் வந்து டைட்டன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எதை வச்சு நான் கண்ட்ரோல் பண்றது? அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், ரெண்டு விதமான ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் இருக்கும், காம்போசிட், another one மல்டிபிள். இதுல எதை யூஸ் பண்றது? அப்ப அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், காம்போசிட் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம்னா என்ன, மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம்னா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். இதை வந்து ஏற்கனவே போன வீடியோல, அதுக்கு முந்தின வீடியோல நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, பார்க்க தவறிய நண்பர்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற விஷயங்கள், இந்த கேஸ் ஸ்டடி உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேங்களா ரைட். போன வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், காம்போசிட் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமுக்கும் மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமுக்கும் இருக்கக்கூடிய ரூல்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஓகேங்களா ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, காம்போசிட் ரூல்ஸ்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ரூல்ஸ் பாருங்க, the bottom frame now refines the location and orientation of the hole only to the other hole. அப்போ ஒரு ஹோலுக்கு இன்னொரு ஹோலுக்கு இருக்கக்கூடிய அந்த லொகேஷனும் ஓரியன்டேஷனும் நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இதுதான் நம்மளுக்கு தேவைப்படுது.
செகண்ட், if the datums are called, அதாவது lower frameல datum இருந்துச்சு அப்படின்னா it only refines the orientation to the specified datum, not location. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவை. பாருங்க, கண்டிஷன் என்ன? அலைன்மெண்ட், ஓரியன்டேஷனை ரிஃபைன் பண்ணணும், லொகேஷனை ரிஃபைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது எங்க? காம்போசிட் ரூல்ஸ்ல கண்டிஷன் ஆகுது. ஓகேங்களா? இந்த மல்டிபிள் சிங்கிள் சீக்மெண்ட் ரூல்ஸ்ல கண்ட்ரோல் ஆகலை. அப்போ நம்மளுக்கு இது தேவையில்லை. இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னது? காம்போசிட் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? we are going to use a composite tolerance. பார்த்தீங்களா? இங்கே நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, காம்போசிட் டாலரன்ஸ் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் ஃபீச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். செகண்ட், இந்த டாப் லைன் வந்து லொகேஷன் ஆஃப் த பேட்டர்ன் வந்து கண்ட்ரோல் பண்ணும். பாட்டம் லைன் பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் அண்ட் அலைன்மெண்ட் ரெண்டுத்தையுமே, அதாவது அலைன்மெண்ட் தி கேப் பிட்வீன் தி பேட்டர்ன் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த லோவர் பாட்டம் ஃப்ரேம் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ரைட். இந்த ப்ளூ கலர்ல இருக்குது அப்பர் ஃப்ரேம் இருக்கக்கூடிய டாலரன்ஸ் ஜோன், இந்த ரெட் லைன்ன்றது லோவர் ஃப்ரேம் இருக்கக்கூடிய டாலரன்ஸ் ஜோன். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் லைனுக்குள்ள தான் இந்த ஆக்சிஸ் டிவைட் ஆகணும் ஒரு கண்டிஷன். அதே மாதிரி இந்த ரெட் லைன் வந்து ப்ளூ லைனுக்குள்ள தான் டிவைட் ஆகணும், தாண்டி போகக்கூடாது. ஸோ இப்போ ஒன்றுக்குள்ள ஒன்று கண்ட்ரோல் ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த 0.2 டாலரன்ஸ் ஜோன் வந்து 0.5 தான் இருக்கணும். ஓகேங்களா? ஆக்சிஸ் வந்து அந்த 0.2 தான் இருக்கணும். அப்போ இந்த கண்டிஷன்ல இந்த விண்டோ எப்படி டிவைட் ஆகும் பார்த்தீங்கன்னா, லைட்டா 0.2 அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் டிவேஷன்ஸ் ஆகலாம். பட் இங்க வந்து ரொட்டேஷன்ஸ் வந்து லிமிட்டடா தான் இருக்கும். ஏன்னா 0.2 தான் நம்மளுக்கு கேப் இருக்கு. அப்போ 0.2 போது ரொட்டேஷன் வந்து ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கும். அது வந்து அந்த அளவுக்கு ஆக்வர்டா தெரியாது. ஸோ டாலரன்ஸை டைட் பண்றதுனால ஃபீச்சர் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டா பொசிஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? செகண்ட் கண்டிஷன், டு மவுண்ட் a சைன் போர்டு ஆன் தி ஹவுஸ். சைன் போர்டுன்றது அது பாருங்க, இப்போ விண்டோக்கு மேல ஒரு நேம் போர்டு வைக்கிறோம். இப்போ இந்த நேம் போர்டை எப்படி கரெக்டா லொகேட் பண்றது? இதுக்கு என்ன கண்டிஷன்ஸ், இதுக்கு என்ன கன்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the sign's location relative to datum is not critical. Second condition, the sign board is located and oriented tightly relative to the window. அதாவது இந்த போர்டு வந்து இந்த விண்டோவை பொறுத்து தான் கரெக்டா அலைன்மெண்ட் ஆகணும். ஓகேங்களா? இந்த போர்டு பேஸ், அதாவது டேட்டம் ஏல இருந்து ரெஃபரன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த விண்டோல இருந்து பண்ணாலே நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் போதும். ஏன்னா விண்டோ இஸ் ரெஃபரன்ஸ்டு ஃப்ரம் பேஸ் அப்படின்னும் போது அப்போ நம்ம வந்து இந்த சைன் போர்டை விண்டோல இருந்து நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது எப்படி நம்ம கரெக்டா சைன் போர்டை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றது? இப்போ இது மாதிரி இந்த சைன் போர்டு வந்து லெஃப்ட் ரைட் அப்பு டவுனு இது மாதிரி ரொட்டேட் ஆகலாமா? இது மாதிரி ரொட்டேட் ஆச்சுன்னா அது வந்து சைன் போர்டு வந்து சைன் போர்டு மாதிரி இருக்காது, உடஞ்சி போன மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது வந்து சரியான மூவ்மெண்ட் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம்? லெஃப்ட் ரைட் அப் அண்ட் டவுன். ஸோ இது மாதிரி டவுன்ல இருந்தாலும் ஓகே தான், பேரலல் டு ஏ. இதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா பேரலல் டு ஏ தான். ஓகே, பேரலல் டு ஏ தான். ஸோ இது மாதிரி மூவ்மெண்ட் ஆனால் நோ ப்ராப்ளம். ஓகே, அப்போ நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கண்டிஷன், சைன் போர்டு நாட் ரிலேட்டட் டு ஏ, செகண்ட் வந்து டைட்லி ரிலேட்டட் டு விண்டோ அப்படின்னு கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ காம்போசிட் யூஸ் பண்ணா என்ன ஆகும், மல்டிபிள் யூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் நான் யூஸ் பண்ணேன்னு வச்சுங்களேன். இப்போ நான் பண்றேன், ஃபர்ஸ்ட் பாயிண்டட் யூஸ் பண்ணேன்னா என்ன ஆகும் அர்த்தம்? ஸோ ஆக்சிஸ் 0.4 above 0.4 below, இதுதான் டாலரன்ஸ் ஜோன். ரைட். இப்போ 0.2 நான் யூஸ் பண்ணேன்னு ஆகும் 0.2 டாலரன்ஸ் ஜோன் வந்துச்சு. இது வந்து மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம். மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் உடைய ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாலரன்ஸ் ஜோன் வந்து அப்பு அல்லது டவுன் வந்து டிவேட் ஆகும், ஆனால் ரொட்டேட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நாட் அலோடு டு ரொட்டேட். எதுல? மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம்ல. சப்போஸ் காம்போசிட் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் யூஸ் பண்றோம்னு வச்சுங்களேன். இப்போ அதே மாதிரி 0.8 இதுதான் டாலரன்ஸ் ஜோன். ஓகேங்களா? பாட்டம் ஃப்ரேம் என்ன சொல்லுதுன்னா இதுதான் 0.2. ஓகே, இப்படி நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஸ் என்ன ஆகலாம், இது மாதிரி ரொட்டேட் ஆகலாம். இப்படி ரொட்டேட் ஆகக்கூடாதுங்கிறது தான் சைன் போர்டோட கண்டிஷன். அப்போ காம்போசிட் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து சரியான சாய்ஸ் கிடையாது. ஓகேங்களா? மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் தான் இதுக்கு நம்மளுக்கு சரியான ஒரு ரிசல்ட். த பாட்டம் ஃப்ரேம் நவ் ரிஃபைன்ஸ் தி லொகேஷன் அண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் தி டாப் ஃப்ரேம். இதுல என்ன பியூட்டி பார்த்தீங்கன்னா, டாப் ஃப்ரேம் பாட்டம் ஃப்ரேம் ரெண்டுமே இண்டிபெண்டா ஃபீச்சரை கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா? ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம், காம்போசிட் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம்லயும் மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம்லயும் பாட்டம் ஃப்ரேம்ல ஒரே ஒரு டேட்டா மட்டும் ரிப்பீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ரெண்டுத்துக்கான மீனிங்கும் சேம் தான் அப்படின்னு நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். எஸ், அது கரெக்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் டாலரன்ஸ் ஜோன், ஓகேவா, சர்க்குலர் டாலரன்ஸ் ஜோன். இப்போ சர்க்குலர் டாலரன்ஸ் ஜோன் வரும்போது பாட்டம்ல ஒரே ஒரு டேட்டா மட்டும் ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா ரெண்டுமே சேம் மீனிங் தான்.
அதே ரெண்டு டேட்டம் ரிப்பீட் ஆயிருச்சுன்னா வேற வேற மீனிங்ன்றது போன வீடியோல வித் எக்ஸாம்பிளோட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ரைட். பட் இங்க வந்து நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு parallel plane tolerance zone. ஓகே, the tolerance zone gap between the two planes. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த சைன் போர்டை ஃபிக்ஸ் பண்ணணும். எதை யூஸ் பண்றது, மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் யூஸ் பண்றதா அல்லது காம்போசிட் யூஸ் பண்றதா? இப்போ காம்போசிட் யூஸ் பண்ண ஆகும், இதே மாதிரி வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட் ஆகும், இதுமாதிரி ரொட்டேட்டும் ஆகும். அப்போ நம்மளுக்கு அது வந்து சரி வராது. அதே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் யூஸ் பண்ணீங்கன்னா இது மாதிரி லீனியராக இருக்கும். ஸோ நம்மளுக்கு இது ப்ராப்பரான சாய்ஸ். ஃபர்தர் ஒன்று டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க, சிங்கிள் சீக்மெண்ட்ல பொசிஷன் ஆஃப் த டாலரன்ஸ் ஜோன் பாருங்க லெஃப்ட் ரைட் தான் இருக்கும். பட் அதே இங்கே பாருங்க காம்போசிட்ல பாருங்க லெஃப்ட் ரைட்டு அப் டவுன் ரொட்டேட்டு, ஸோ இது மாதிரிலாம் மாறலாம். அப்போ வந்து நம்மளுக்கு காம்போசிட் வந்து சூட்டபிள் ஆகாது. ஒன்லி மல்டிபிள் சிங்கிள் சீக்மெண்ட் நம்மளுக்கு கரெக்டான சாய்ஸ். அப்போ நான் என்ன பண்ணுறேன், மல்டிபிள் சிங்கிள் சீக்மெண்ட் பொசிஷன் டாலரன்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்க ப்ளூ கலர் லைன்ஸ் வந்து 0.5 டாலரன்ஸ் ஜோனு, ரெட் கலர் லைன்ஸ் வந்து 0.2 டாலரன்ஸ் ஜோனு. இந்த ஆக்சிஸ் வந்து ஃப்ரம் த பேஸ் வந்து 18 mm. ஸோ இந்த ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா ரெட் லைனுக்குள்ள தான் டிவேட் ஆகணும். இந்த ரெட் லைன் வந்து இது 0.5 தான் டிவேட் ஆகணும். இங்க ரொட்டேட் ஆகாது. மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம்ன்றது ஒரு ஃபிளெக்சிபிள் டாலரன்ஸ் ஜோன் அப்படின்றது நம்மளுக்கு ப்ரூவ் ஆகுது. ஓகேங்களா, இந்த தேர்ட் எய்ம் என்ன பண்றோம், டு மேக் பேட்டர்ன் ஹோல் ஃபார் மவுண்டிங் தி சைன் போர்டு. இப்போ நான் வந்து சைன் போர்டுடைய லொகேஷன் வந்து நான் அழகாக பொசிஷன் பண்ணிட்டேன். இப்போ அந்த சைன் போர்டு ஃபிக்ஸ் பண்றதுக்கு நான் ஹோல்ஸ் போடணும், ஸ்க்ரூ போடணும் இல்லையா? அப்போ அதுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா, ரைட். த சைன் போர்டு வில் பி அட்டாச்டு வித் 4 ஸ்க்ரூ ஹோல்ஸ். அப்போ இந்த 4 ஸ்க்ரூ ஹோல்ஸ் எப்படி இருக்கணும், கிளியரன்ஸ் ஹோலா இருக்கணும். இப்போ இந்த 4 ஹோல்ஸ் கண்டிஷன் என்ன, கண்டிஷன் நம்பர் 1, லொகேஷன் ஆஃப் த ஹோல் இன் த சைன் இஸ் நாட் கிரிட்டிக்கல். அதாவது ஹோல் எங்க வேணா இருக்கலாம், இந்த ஒரு ஹோலை பொறுத்து அடுத்த 3 ஹோலும் கரெக்டா அலைன்மெண்ட் ஆகணும். அதுதான் அடுத்த கண்டிஷன்ஸ். ஓகே, the holes lined up nicely on the top edge. டாப் எட்ஜ்ல இருந்து ஒரே லைன்ல ஹரிசாண்டலாவும் வெர்டிகலாவும் இருக்கணும். இந்த 4 ஹோல்ஸை கனெக்ட் பண்ணா எக்ஸாக்ட் ஸ்கொயர் நம்மளுக்கு கிடைக்கணும். ஓகேங்களா, அப்படி இருந்தாதான் போர்டு கரெக்டா நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, அப்ப அதுக்கு என்ன விதமான டாலரன்ஸ் ஜோன் யூஸ் பண்றது, அதுக்கு என்ன விதமான ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் நான் யூஸ் பண்றது, இது மாதிரி கரெக்டா லொக்கேட் ஆகலாம். என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, போர்டு வந்து இது மாதிரி குரூக்கட் ஆயிடும். இது மாதிரி குரூக்கட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதா கண்டிஷன். ஓகே, அப்போ இந்த 4 ஹோல்ஸ் கரெக்டாக ப்ராப்பராக லொக்கேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன விதமான ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, காம்போசிட் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம். இது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லேயராக இருக்கும். லேயர் 1 2 3 4 லேயர்ஸ் இருக்கு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா பாருங்க 0.4 டயாமீட்டர் டாலரன்ஸ் ஜோன் வித் ரெஸ்பெக்ட் டு ஏபிசி. ஏன்றது ஃப்ரண்ட் ஃபேஸு, பின்றது டாப் எட்ஜ், சின்றது ரைட் சைடு எட்ஜ். பார்த்தீங்கன்னா டேட்டம் பிளேன் அதிகமாக இருக்கும்பொழுது டாலரன்ஸ் ஜோன் பெருசாக இருக்கும். டேட்டம் பிளேன் கம்மியாக 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 உங்களுக்கு ஆகும், டாலரன்ஸ் வேல்யூ கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ டைட்டன் அப் பண்ணுறோம், ஓரியன்டேஷன் பண்ணுறோம், ரொம்ப கன்ஸ்டைன் பண்ணி ப்ராப்பராக கொண்டு வரோம். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், உங்களுக்கு டாலரன்ஸ் வேல்யூ உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா லொகேட்ஸ் தி ஹோல் வித்தின் 0.4 டாலரன்ஸ் ஜோன். செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா parallel to B within 0.3. தேர்டு பார்த்தீங்கன்னா perpendicular to A within 0.2. லாஸ்டா பார்த்தீங்கன்னா space between the holes can vary within 0.1 tolerance zone. ஓகேங்களா, ரைட். இது மாதிரி இன்ஜினியரிங் டிராயிங்ல டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ல டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ல நம்ம வந்து மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமா அல்லது சிங்கிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமா அல்லது காம்போசிட் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமா அப்படின்றது டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல டிஃப்ரெண்ட் சினாரியோல கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல கொடுங்க. ஓகே, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வரும் வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு இண்டிகேஷன் வரும். ஓகேங்களா, நிறைய நீங்கள் ஜிடிஎன்டியில் கற்றுக்கலாம். ஓகேங்களா, நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் கற்போம், பொறியியலில் ஒரு புரட்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.